ஃபோன் கால் குடிமங்கலம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது. அப்பாவும் மகனும் சண்டை கட்டிகிட்டு இருக்காங்கங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் குடிமங்கலம் ரோந்தில் இருந்திருக்கிறாரு சண்முகவேல் எஸ்ஐ. அவர் கூட ஒரு போலீஸ்காரர் இருந்திருக்காரு. அவங்க 2 பேர்த்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவங்க நைட்டு 11:30 மணிக்கு வந்து இப்போ பேசியிருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இப்போ எல்லாம் சரி பண்ணிட்டு கிளம்பும்போது திடீர்னு அதில் ஒருத்தர் வந்து பணியில் இருந்த சிறப்பு ஆய்வாளரை அருவாளால் கழுத்துலையும் தலையிலையும் வெட்டிட்டார். வெட்டுப்பட்டவர் அந்த இடத்துலையே மரணம் அடைஞ்சிடுறாரு. என்னோடய ரிலேஷனுங்கிறதுனால எனக்கு தகவல் சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் நான் வந்து பார்க்கும்போது கழுத்து துண்டாக வெட்டப்பட்டு மிகவும் கொடூரமான முறையை கொலை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு சீர்கெட்டு கிடக்குது. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறப்ப பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு தான் இந்த சட்ட ஒழுங்குகள் இருந்துகிட்டு இருக்குது. தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்கள் இதை மேற்கொண்டு கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. சிக்கனூத்து தோட்டத்தில் வந்து நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், 11:30 மணி இருக்கும். ஒரு ஃபோன் கால் குடிமங்கலம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது. அப்பாவும் மகனும் சண்டை கட்டிகிட்டு இருக்காங்கங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் குடிமங்கலம் ரோந்தில் இருந்திருக்கிறாரு சண்முகவேல் எஸ்ஐ. அவர் கூட ஒரு போலீஸ்காரர் இருந்திருக்காரு. அவங்க 2 பேர்த்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவங்க நைட்டு 11:30 மணிக்கு வந்து இப்போ பேசியிருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இப்போ எல்லாம் சரி பண்ணிட்டு கிளம்பும்போது திடீர்னு அதில் ஒருத்தர் வந்து பணியில் இருந்த சிறப்பு ஆய்வாளரை அருவாளால் கழுத்துலையும் தலையிலையும் வெட்டிட்டார். வெட்டுப்பட்டவர் அந்த இடத்துலையே மரணம் அடைஞ்சிடுறாரு. என்னோடய ரிலேஷனுங்கிறதுனால எனக்கு தகவல் சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் நான் வந்து பார்க்கும்போது கழுத்து துண்டாக வெட்டப்பட்டு மிகவும் கொடூரமான முறையை கொலை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு சீர்கெட்டு கிடக்குது. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறப்ப பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு தான் இந்த சட்ட ஒழுங்குகள் இருந்துகிட்டு இருக்குது. தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்கள் இதை மேற்கொண்டு கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. திருப்பூரில் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நடந்தது என்ன என்பது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அது குறித்தான பல்வேறு தகவல்களும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது வரையும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை இடத்துல குடிமங்கலம் ஒன்றிய 3 ஊராட்சிக்குட்பட்ட சிக்கனூத்து பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் கடந்த சில வருடங்களாக பணியாளராக 4 பேர் குடும்பத்துடன் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு குடிபோதையில் தோட்டத்தில் அப்பா மகன் இருவரும் சண்டையிட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அருகில் வசிக்கும் தோட்ட உரிமையாளர்கள் அவசர உதவி 100க்கு போன் செய்த பொழுது ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவியாளர் சண்முகவேல் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளார். எந்த இடத்தில் பிரச்சனை முடிந்து கிளம்பும் பொழுது குடிபோதையில் இருந்த 4 பேரும் காவல் சிறப்பு உதவியாளரை தரமாறி வெட்டியதாக தெரிகிறது. இதில் சம்பவ இடத்திலே சண்முகவேல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையில் சம்பவ இடத்தில் தற்போது கோவை மேற்கு மண்டல டிஐஜி மற்றும் திருப்பூர் மாவட்ட எஸ்பி விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவியாளர் உடல் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே காவல் உதவி ஆய்வாளர் நல்லறிவில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் காவல் உதவியாளர் வெட்டி கொலை செய்த 4 பேரை காவல்துறையினை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ளனர். முதல்கட்ட விசாரணையில் குடிபோதையில் 4 பேர் இருந்த நிலையில் கொலை சம்பவம் நடந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கௌதமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.